பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். மே 13ஆம் தேதி நேற்றைக்கு 4ஆம் கட்ட தேர்தல் நாடு முழுக்கவே அரங்கேறினது இல்லையா? கிட்டத்தட்ட 96 தொகுதிகளில் தேர்தல் நடந்தது. 65 விழுக்காடுக்கு மேல பர்சன்டேஜுக்கு மேல வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்லாம் இன்றைக்கு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. இதுல ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடக்கிறப்பவும் புது புது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் வந்துட்டு அரங்கேறிய வண்ணம் இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா பாஜக வெர்சஸ் காங்கிரஸ், குறிப்பா ராகுல் காந்தி அப்படின்னு வார் நடந்துட்டு இருக்குன்னா, புதுசா நான் களத்துல இருக்கேன் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி பாஜகவுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுக்க தொடங்கியிருக்கு. வேற யாரும் இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் வரிசையாக அஸ்திரங்களை ஏவியபடி இருக்கிறார். இதற்கு பாஜக, குறிப்பா மோடி, அமித்ஷா கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன? இந்த ஒரு போட்டி புதுசா மாறி இருக்கு இல்லையா, மோடி வெர்சஸ் கெஜ்ரிவால்னு. இந்த பரபரப்பான அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்தடுத்த அஸ்திரங்கள். கெஜ்ரிவாலின் 8 அரசியல் குண்டுகள் நடுங்குகிறதா பாஜக? மிஷன் 400 ஹேட்ரிக் வெற்றி. இந்த கோலோடு தான் ஓராண்டுக்கு முன்பிருந்து தேர்தலுக்கு தயாரானது பாஜக. ஆனா முதற்கட்ட தேர்தல் நடக்கிறப்பவே இந்த இலக்கை லேசில் அடைந்துவிட முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு பாஜக வர தொடங்கிட்டாங்க. சீனியர் தலைவர்கள் வர தொடங்கிட்டாங்க. ஏன்னா அக காரணங்கள், அக விருப்பங்கள் இப்படி இருந்தாலும் புற காரணங்கள், சூழல்கள் அப்படி இல்லை. பல்வேறு மாநிலங்கள்ல வலுவான எதிர்கட்சிகள், பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள், ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணி, இன்னொரு பக்கம் தொடர்ச்சியான தீவிரமான பரப்புரை, 10 ஆண்டு பாஜக ஆட்சி மீதான எதிர்ப்பு உணர்வு மக்கள் கிட்ட, அப்புறம் நடுநிலையான வாக்காளர்களை தங்கள் பக்கம் திருப்ப இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய தீவிரமான நகர்வுகள் அப்படின்னு பல புற சூழல்கள் இருந்தது. பாஜகவுக்கு உள்ளேயும் சில பல குழப்பங்கள் இருந்ததால லேசில் இந்த இலக்கை அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அடுத்தடுத்து தங்களுடைய உத்திகளையும் மாற்ற தொடங்கினாங்க. மிக முக்கியமாக பாஜகவுக்கு, குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா, 2 பேருக்கும் தலைவலி கொடுப்பவராக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் எம்பி திரு ராகுல் காந்தி மாறினார். வார் 2 தரப்புக்கு இடையில தீவிரமாக நடந்துட்டு இருந்த நேரத்துல தான் இந்த யுத்தத்துல நானும் இருக்குங்க அப்படின்னு களத்துக்கும் வந்தாரு ஆம் ஆத்மி கட்சியுடைய டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால். அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கையால திகார் சிறைக்கு போனவர் உச்ச நீதிமன்றத்துல பிணை கிடைக்கவும் ஜாமீன்லயும் வெளியில வந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால். வெளியில வந்த உடனே பாஜகவுக்கு எதிராக அடுத்தடுத்த அஸ்திரங்களை ஏவிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் சிறையிலிருந்து வெளியில வந்ததே பாஜகவுக்கு எதிரான முதல் அட்டாக்காக, முதல் அஸ்திரமாகவும் பார்க்கப்படுது. எப்படின்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல அமலாக்கத்துறை கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு செய்யறீங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்னு தேர்தல் முன்னாடி, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவரை கைது செஞ்சிருக்கலாம், இல்ல தேர்தல் முடிஞ்ச பிறகாது நீங்க அவரை கைது செஞ்சிருக்கலாம். அப்படி இருக்க தேர்தல் நேரத்துல கைது செஞ்சதால என்ன மாற்றம் நிகழ்ந்து விட போகிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி, அமலாக்கத்துறை அந்த கேள்வியால ஆடி போனதுங்க. இது முதல் அடியாக பாஜகவுக்கு மாறினது. பிணையில வெளியில வந்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவால், சர்வாதிகாரத்திடமிருந்து நம்முடைய நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும், அதற்காகவே நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய பட டைலாக் போலவே பேசியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். இரண்டாவதாக அவர் வெளியில வந்த உடனே இது இந்தியா கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்க்கும் அப்படிங்கிறாரு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின். மேலும் பல்வேறு தலைவர்களும் இதை வரவேற்கிறாங்க. எந்த வகையில பலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பாஜக பல்வேறு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களை அட்டாக் செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன், அவரு கைது செஞ்சாங்க. அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால். இன்னொரு பக்கம் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, அவரை நோக்கியும் பல்வேறு அஸ்திரங்கள்லாம் ஏவினாங்க. குறிப்பா சிபிஐ, இடி, அப்புறம் இன்கம் டாக்ஸ், வருமான வரித்துறை, ஐடி, இந்த 3ஐயும் வைத்து எதிர்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிறது பாஜக அப்படின்னு இந்தியா கூட்டணி தொடர்ந்து பரப்புரை செஞ்சிட்டு இருந்தாங்க. முக்கியமாக நல்ல இமேஜுடைய ஸ்டார் தலைவர்களை கைது செய்வதன் மூலமாக அவங்களுடைய பரப்புரையை ஒடுக்கிடலாம். அது தேர்தல் நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு பலகீனத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப ஐபிஎல்லாம் விளையாடுறாங்கன்னா முக்கியமான பிளேயரு திடீர்னு இன்ஜுரி ஆயிட்டு அவர் ஆடாம போனா ஆப்பனன்ட் டீமுக்கு வந்துட்டு அது சாதகமா அமையும் இல்லையா? அந்த
கணக்கை தான் பாஜக போட்டது. ஆனால் அதை உடைச்சிக்கிட்டு சட்ட ரீதியாக வெளியில வந்திருக்காரு இல்லையா கெஜ்ரிவால். இதுதான் பாஜகவுக்கு இரண்டாவது தலைவலியாக மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். மூன்றாவதாக பாஜக இந்தியா கூட்டணிக்கு எதிராக வலிமையான பரப்புரையாக அவங்க நம்பி முன்வைப்பது இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு மேடைக்கு மாடை முழங்கி கொண்டிருந்தாங்க. இதற்கும் செக் வச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால். எப்படின்னா, இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் யாருன்னு பாஜக கேட்கிறது, நான் கேட்கிறேன் பாஜகவுடைய பிரதமர் யாருங்க, வேட்பாளர் யாருங்க சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துல திரு மோடி அவருக்கு 75 வயது ஆகிறது. 75 வயதான ஒருத்தர் ஓய்வு பெறணும் அப்படிங்கிற விதியை மோடி தாங்க பாஜகவில் கொண்டு வந்தாரு. அப்படின்னா யார் உங்க பிரதமர், மோடியுடைய கேரண்டியை யாருங்க நிறைவேற்றுவா அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்வியை முன் வச்ச கெஜ்ரிவால் அடுத்து கொளுத்தி போட்டது தாங்க முக்கியமான விஷயம். நீங்க பாஜகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு கிடையாதுங்க, திரு அமித்ஷாக்கு தான் அது போய் சேர்கிறது. அதை மனசுல வச்சுக்கோங்க. அதாவது அமித்ஷா தான் பிரதமர் அப்படி பாஜக வெற்றி அடைஞ்சா அப்படிங்கிற ரீதியில ஒரு அரசியல் குண்டை வீசினாரு கெஜ்ரிவால். இதற்கு தான் உடனடியாக அவசரமாக திரு அமித்ஷா பதில் கொடுக்கவும் தொடங்கினாரு. பாஜகவில் அப்படி 75 வயது ஆன உடனே ஓய்வு அப்படின்லாம் எந்த விதமான சட்ட விதிகளும் கிடையாது. பிரதமராக மோடியே தொடர்வார், அது குறித்து எந்த விதமான குழப்பமும் பாஜகவில் இல்லை அப்படின்னு திரும்ப அடிச்சு பேசினாரு அமித்ஷா. இதையும் நாலாவது அரசியல் குண்டாக வெற்றியாக பார்க்க தொடங்கியது இந்தியா கூட்டணி கெஜ்ரிவால் மூலமாக. எப்படின்னா, இதற்கு முன்பு வரை இந்தியா கூட்டணியிலிருந்து எந்த அஸ்திரங்கள் வீசினாலோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு இந்தியா கூட்டணியினர் பதில் கொடுக்கிற மாதிரி தான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிறுபான்மையினருடைய தேர்தல் அறிக்கை போல இருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கை அப்படின்னு ஒரு குண்டை வீசினாங்க. உடனே காங்கிரஸ் கட்சியினர் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. இப்படி தங்கள் போக்குல ஆட்டத்தை கொண்டு போவாங்க. இந்த முறை தான் அதை பிரேக் பண்ற மாதிரி பாஜகவில் அமித்ஷா தாங்க பிரதமர் ஆவாரு, மோடி கிடையாது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வச்சாரு கெஜ்ரிவால். இப்ப அவர் வீசிய வலையில வாண்டடாக வந்து பாஜக விழுந்து விட்டது அப்படிங்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியினர். இது பாஜகவுடைய ஒரு தடுமாற்றத்தை காட்டுகிறது அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க. இதற்கடுத்து விடாம 5வது குண்டாக திரு அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, திரு சிவராஜ் சிங் சௌஹன், வசுந்தரா ராஜே அவர்கள் ஆகியோரின் அரசியல் வாழ்க்கையை முடித்து கட்டியவர் தான் மோடிங்க. அந்த பட்டியலில் அடுத்ததாக இருப்பது உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரான திரு யோகி ஆதித்யநாத். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தா 2 மாதங்கள்ல உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரை மோடி மாற்றி விடுவார் அப்படின்னு அடுத்த அரசியல் அஸ்திரத்தை ஏவினாரு கெஜ்ரிவால். இதற்கும் பதறி எடுத்துக்கொண்டு கெஜ்ரிவால் அட்டாக் அரசியல பாஜக முன்வைக்க தொடங்கினது. சரி, ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை கெஜ்ரிவால் வீசினார் அப்படின்னு பார்த்தா, வடக்க பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அப்படின்னு வாக்கு வங்கி எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னா, அங்க தனி மனிதர்களுடைய ஆதரவாளர்கள் அதிகங்க. குறிப்பா மோடி அவருக்கும், இன்னொரு பக்கம் ஊபியில் எடுத்துக்கிட்டோம்னா யோகி ஆதித்யநாத் அவருக்கும் நிறைய செல்வாக்கு இருக்கு. அந்த முகங்களை பார்த்து வாக்களிக்கக்கூடியவர்கள் பாஜக ஓட்டர்ஸ்ல அதிகங்க. இப்ப பிரதமராக மோடி இருக்க மாட்டாரு, வேற ஒருத்தர் தான் வருவாரு அப்படின்னு சொன்னா மோடியுடைய ஆதரவாளர்கள் குழப்பம் அடைவாங்க. அதனால தங்களுடைய வாக்குகளை வேற பக்கம் கூட அவங்க பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பாஜகவுடைய வாக்குகள் ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு டீம்ல எப்படி ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன், ஸ்டார் பவுலரை அதிகமா நம்பி அந்த டீம் ஆதரிப்பாங்க. அவர் அந்த மேட்ச்ல ஆடலைன்னா, இல்ல இதோட ரிட்டையர்ட் ஆயிடுவாரு அப்படின்னா, சரி நம்ம வேற டீம் ஆதரிக்கலாம்னு கூட தோணலாம், இல்லையா மேட்ச் பார்க்கறத நிறுத்திடலாம் இல்லையா. அப்படி ஒரு உத்தியை தான் கெஜ்ரிவால் இந்த இடத்துல கையாண்டு இருக்கிறார். வழக்கமா தங்களுடைய வாக்குகளை கவர் செய்வதுங்கிறது ஒரு உத்தி. இன்னொரு பக்கம் எதிரியுடைய வாக்குகள் முழுமையாக அவங்க பக்கம் போய் சேராம பார்த்து கொள்வது ஒரு உத்தி. அந்த 2வது உத்தியை இந்த முறை கையாள தொடங்கியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு பெருமிதத்தோடு பதிவு செய்யறாங்க ஆம் ஆத்மி கட்சி மூத்த நிர்வாகிகள். அடுத்து ஊபி முதலமைச்சருடைய விவகாரத்தை கையில் எடுத்ததன் மூலமாக, அதாவது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஊபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு இடையே ஒரு பனிப்போர் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. அதுல மேலும் எண்ணெயை ஊற்றுவது போல அந்த முரண்பாடை மேலும் அதிகரிக்க செய்ய உள்ள இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு ஒரு விதமான ட்விஸ்ட் நடக்குது இல்லையா. இதை எதிர்பார்த்து அந்த அஸ்திரத்தையும் ஏவிருக்காரு கெஜ்ரிவால் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய சீனியர் நிர்வாகிகள். இதற்கடுத்து 6வது அரசியல் அஸ்திரமாக 10 வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டாரு கெஜ்ரிவால். கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளாகவும் அதை முன் வச்சாரு. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு, ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு, டெல்லிக்கு மாநில அந்தஸ்து,
அரசு பள்ளிகள் தரம் உயர்வு, சீன ஆக்கிரமிப்பு, நில மீட்பு, அக்னிபாதை திட்டம், இலவச மருத்துவ சிகிச்சை, சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரைகள் அப்படின்னு 10 கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. இவை எல்லாமே அதாவது விவசாயிகள் போராட்டம் தீவிரமாக அடைஞ்சது இல்லையா, ஸோ அந்த விவசாயிகளுடைய ஆதரவை திருப்புவது போன்ற பல அரசியல் கணக்குகளும் இந்த 10 வாக்குறுதிகள்ல இருக்கு அப்படின்னு அடுக்குறாங்க ஆம் ஆத்மி நிர்வாகிகள். இதெல்லாம் பார்த்துதான் சரிங்க, கெஜ்ரிவால் அங்க பாஜகவுக்கு குடைச்சல் கொடுக்கிறாருன்னா டெல்லியை தாண்டி இது எப்படி நாடு முழுக்க எதிரொலிக்கும், அவங்களுக்கு சாதகமா அமையும் இந்தியா கூட்டணிக்கு. இன்னும் சொல்ல போனா டெல்லியில 7 தொகுதிகள் தானே இருக்கு, ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றிலும் எப்படி சப்போர்ட்டா மாறும் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஆனா ஆம் ஆத்மி குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஒவ்வொரு நகர்வும் பாஜகவை நோக்கி வீசப்படுகின்ற இந்த அஸ்திரங்கள் எல்லாமே மற்ற மாநிலங்கள்லயும் ஒரு வீச்சான பரப்புரையாக மாறுகிறது. கெஜ்ரிவால் ஒரு ஸ்டார் இமேஜ் இருக்கு, அவர் பேசுற விஷயங்கள் பாஜகவை நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தப்பு அப்படின்னு குட்டு வைக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது ஏனைய மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அந்த மாநிலங்களுக்குள்ளார இதை எடுத்துட்டு போறாங்க. அங்கேயும் இது ஒரு பேசுபொருளாக மாறி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளாக அறுவடை செய்யவும் உதவிகரமாக இருக்கு. சோ அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கான முகமாக இல்லாம அகில இந்திய முகமாகவும் தன்னை தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. அந்த முகம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான வாக்குகளை கொண்டு வரும் அப்படின்னு கணக்கிட்டு சொல்றாங்க ஆம் ஆத்மி கட்சியுடைய சீனியர் தலைவர்கள். இதையே பாஜகவுக்கு எதிரான 7th பொலிட்டிக்கல் புல்லட்டாகவும் முன்வைக்கிறாங்க ஆம் ஆத்மி. இதை தழுவியதான் 8வது அரசியல் அஸ்திரமும் வருதுங்க. பொதுவா பிரதமர் மோடி பாஜக அவங்களுடைய நேர் எதிரான கொள்கை கொண்டவர் தான் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தி. பெரும் முதலாளிகளுக்கான பார்ட்டி பாஜக, அதே நேரத்தில் எளியவர்களுக்கான பார்ட்டி காங்கிரஸ். எளியவர்களுக்கான ஒரு கள போராளியாக இருக்கதான் நான் விரும்புறேன் அப்படின்லாம் ராகுல் காந்தி பதிவு செஞ்சுட்டு இருப்பாரு. திடீர்னு போயிட்டு ஒரு லாரியில பயணிப்பாரு, எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய கடையில போயிட்டு முடி திருத்தம் செஞ்சுக்குவாரு. இப்படியாக தன்னை எளியவர்களுடைய பிரதிநிதியாக பதிவு செய்வாரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பமே சிறுபான்மையினருக்கு மட்டுமே சேவை செய்வதுதான் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரை சித்தரித்து, ராகுல் காந்தியை சித்தரித்து, இன்னொரு பக்கம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை டோட்டலா அறுவடை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு உத்தியா இருக்கு. இந்த தேர்தலில் அந்த கணக்கை தான் தீவிரமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ராகுல் காந்தியை ஹேண்டில் பண்றது பாஜகவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவுக்கு பெரும் தலைவலியாக குடைச்சல் கொடுப்பவராக மாறுகிறார் அப்படின்னா, பாஜக பேசுகின்ற பல்வேறு அரசியல்களை மென்மையான தன்மையில, மிதவாத தன்மையில முன்வைக்கக்கூடியவராகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. நேரடியாக எங்கேயும் இந்துத்துவ அரசியலை கெஜ்ரிவால் அட்டாக் செய்யறது கிடையாது. அதே நேரத்தில் இந்துக்களுக்கும் பாஜக விரோதமாக தான் இருக்கு, இந்துக்களுக்கும் சேர்த்து சரியான அரசியலை, ஆட்சியை கொடுக்கக்கூடியது நாங்க தான் அப்படின்னு தன்னை இந்துக்களுடைய பாதுகாவலராகவும், அதே நேரத்தில் சிறுபான்மையினர்களுடைய நலன்களையும் பேசக்கூடியவராகவும் தொடர்ந்து இப்படி ஒரு அரசியலை கெஜ்ரிவால் முன் வச்சிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா 2014 வந்த மோடி அவர்களை போலத்தான் 2024 தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். தன்னை போலவே ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு இன்னொருத்தர் வந்தா அவரை லேசில் விட்டுருவாங்களா என்ன, கொஞ்சம் அச்சப்பட தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். கெஜ்ரிவால் மூவ் அமித்ஷா கொடுக்க நினைக்கும் பதிலடி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊழல் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், ஊழல் செய்தவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே சிறைக்கு போனவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு கெஜ்ரிவாலை முன்வைத்து பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க. வலிமையான தங்களுடைய இந்துத்துவ வாக்குகளை கவர் பண்ண அந்த அரசியலை தீவிரமாக களத்துல முன்வைக்கிறாங்க. இதற்கடுத்து மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, சலசலப்புகள் வந்தா அதை தீவிரமான பரப்புரையின் மூலமாக அவங்களுடைய இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிற அந்த வேலைகளையும் தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சியுடைய மாநிலங்களவை உறுப்பினரான சுவாதி மாலிலால் அவர்கள் அவங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டில் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரபரப்பாகி இருக்குங்க. அதாவது டெல்லி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அதுல நான் சுவாதி மாலிவால் பேசுறேன், டெல்லி முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வமான இல்லத்துல முதலமைச்சருடைய கெஜ்ரிவாலுடைய உதவியாளரால நான் அவர் மூலமாக தாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த போன் கால் வருதுங்க.
இதற்கடுத்து உடனடியாக டெல்லி போலீசார் கெஜ்ரிவாலுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுதான் நாடு முழுக்கவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக சுவாதி அவர்கள் வந்துட்டு புகார் எதையும் தெரிவிக்கல. இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்து டெல்லியில ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லை, இவங்க எப்படி ஒட்டுமொத்தமான நாட்டுக்கும் வந்துட்டு பாதுகாப்பை கொடுப்பாங்க அப்படின்லாம் கெஜ்ரிவாலுக்கு எதிரான அஸ்திரமாகவும் இதை ஏவ தொடங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் களத்துல பெரிதாக கெஜ்ரிவால் இல்லை அப்படின்னு காட்டுவதற்காகவே ராகுலுடன் தான் யுத்தம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாஜக பதிவு செஞ்சுட்டு இருக்கு. கெஜ்ரிவாலுடைய கருத்துக்கள் லைம் லைட்ல பெரிதாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் தெளிவாக இருக்கு பாஜக அப்படிங்கிறாங்க இந்த நகர்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. அரசியல் அரங்குல பொதுவாகவே பாஜகவுடைய கேம் அப்படிங்கிறது அட்டாக் கேமாக அவங்க தான் முன்னோக்கி இருப்பாங்க எப்பவுமே. ஆனால் இந்த முறை அதுல கொஞ்சம் தடுமாற்றம் தெரிவதையும் பார்க்க முடியுது. கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடவும் தொடங்கியிருக்காங்க. ஒரு இளைப்பாறலுக்கு பிறகு இறங்கி அடிக்கவும் சீக்ரெட் திட்டங்களும் இருக்கு. அந்த வகையில தேர்தல் களம் மேலும் மேலும் சுவாரஸ்யத்தை பரபரப்பை கூட்டிய வண்ணம் இருக்கு. இந்த இடத்துல மாபெரும் எழுத்தாளரான பாப்லு நெருடாவுடைய ஒரு கவிதை தாங்க நினைவுக்கு வருது. பூக்களை நீங்கள் கொய்து விடலாம், ஆனால் ஒரு காலம் வசந்தத்தின் வருகையை உங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.